இந்தோனேசியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜு முத்துக்குமரன், செல்வதுரை தினகரன், கோவிந்தசாமி, விமல்கந்தன் ஆகிய மூவரும் சிங்கப்பூரில் கப்பல் துறையில் பணியாற்றி வந்தவர்கள். கடந்த ஆண்டு இவர்கள் பயணித்த சரக்கு கப்பலில் 106 கிலோ கிறிஸ்டல் மெத் எனப்படும் போதைப்பொருள் இருந்ததாக இவர்களை இந்தோனேசிய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் மூவரும் தங்களது வாக்குமூலத்தில் போதைப்பொருள் கடத்தலில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தனர். அவர்கள் பயணித்த கப்பலின் கேப்டனும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இந்தோனேசியா நீதிமன்றம் அவரை மார்ச் 14ஆம் தேதி நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டது. ஆனால் அவரை நேரில் ஆஜராகாமல் ஆன்லைன் வாயிலாக குறைந்த நேரம் மட்டுமே விசாரணைக்கு வந்தார். இந்த நடவடிக்கையால் கைது செய்யப்பட்ட மூவரின் நிலைமை மோசமடைந்துள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர் யான் அப்ரிதோ கூறுகையில், இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். கேப்டனின் அனுமதி இல்லாமல் 106 கிலோ போதைப்பொருள் கடத்துவது சாத்தியமில்லை. எனவே இந்த மூவருக்கும் தொடர்பு இல்லை என்பதை நாங்கள் நிரூபிக்க முயலுகிறோம் என்று கூறியுள்ளார். இந்தோனேசியா சட்டப்படி போதைப்பொருள் கடத்தல் குற்றத்துக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. இதன்படி கைது செய்யப்பட்ட மூவரும் மரண தண்டனை விதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர். விரைவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.